Hi dear students, today we are going to see the next chapter, chapter 25, International Business. Introduction. The previous chapter deals with internal trade and various types of internal trade in detail. Last chapter நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ட்ரேட் பற்றியும் அதனுடைய டைப்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஆனால் நெக்ஸ்ட்டு இன் ப்ரெசன்ட் சாப்டர் த பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் உண்டான பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இட் enlightens the students on the difference between internal and international trade. Internal tradeக்கும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கும் அந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஷேட் லைட் ஆன் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் நாட் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின். இந்தியாவில் கூட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு ட்ரேடுக்கு உண்டான ஆரிஜின் எப்படி இருக்குது, நாட் இன் ரீசண்டாக இருக்குது. த வேரியஸ் பீசஸ் ஆஃப் லிட்ரேச்சர் பியர் எனார்மஸ் எவிடன்ஸ் அபவுட் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் வித் அதர் கண்ட்ரீஸ். அது எப்படி இருக்குது, அதனுடைய எவிடன்ஸு அபவுட் இந்தியா ஃபாரின் ட்ரேடோட வித் அதர் கண்ட்ரீஸு என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எவிடன்ஸ் அபவுட் அவர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர் ஃபவுண்ட் இன் த ancient literature of our country, particularly in Sangam literature. அது எப்போ இருந்து இருக்குது அப்படி அதனுடைய எவிடன்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு அதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பீரியடில் கண்டுபிடிச்சாங்க. எஸ்பெஷலி எப்போ அப்படின்னா சங்கம் பீரியடில் அதை கண்டுபிடிச்சாங்க. தெர் வேர் ரெகுலர் ட்ரேட் ரூட் அக்ராஸ் த சீஸ் டு த டிஸ்டன்ட் ஜாவா அண்ட் சமுத்ரா ஐஸ்லேண்ட் in the east and up to the Arabian Peninsula and the west. ஸோ அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் அரேபியா பெனிசுலாவில் இந்த வெஸ்ட்லேயும் இருக்குது. பட் த வால்யூம் ஆஃப் சச் ட்ரேட் வாஸ் insignificant and continued to remain so small although Middle Ages and right up to the advent of the British rule in India. அது என்னவா இருந்தது, ஸ்மால் த்ரூ மிடில் ஏஜில் இருந்தும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் அப் ஆச்சு. எப்படி, அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியாவில். இட் இஸ் ஒன்லி ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, பிரிட்டிஷ் ரூல் இந்தியாவில் இருக்கும்போதே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் டு டெஃபினைட் ஷேப். இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் எப்படி இருந்தது, டெஃபினைட் ஷேப்பில் இருந்தது. தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹேஸ் பிகம் inevitable after the Second World War, since no country remains self-sufficient in terms of all natural resources available therein. In other words, no country is currently functioning dependently as a closed system. Even the socialistic countries like USSR, China, etc. are now taking concrete steps to capture foreign market for the product abundantly produced in their countries. International trade has become a part and parcel of our normal economic life of any country. த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு எப்போ இன்வைட்டபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். சின்ஸ் நோ கண்ட்ரி ரிமைன்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட். அது வரைக்கும் என்ன ஆச்சு, எந்த ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டும் இல்லாமல் அந்த டேர்மில் இருந்தது. எல்லா ரிசோர்ஸஸும் அவைலபிளாக இருந்தது. வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்ட்ரியில் கரண்ட்லி ஃபங்க்ஷனிங் இண்டிபெண்ட்லியாக இருந்தது, ஆஸ் ஏ க்ளோஸ்டு சிஸ்டமாகவும் இருந்தது. Even the socialist countries like USSR, China, etc. அப்படி இருந்தாலும் அந்த இருக்கிற போதும் அந்த யூஎஸ்எஸ்ஆர்லேயே சைனாலேலாம் இந்த மாதிரி இருந்தது.
now are taking concrete step to capture foreign market. இப்போ என்னாச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே ஃபாரின் மார்க்கெட்டுக்கு அந்த ப்ராடக்டை அபிடென்ட்லியாக இருக்குது அந்த ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது அந்த கண்ட்ரிலேருந்து. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹாஸ் பிகம் எ பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் அவர் நார்மல் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் கண்ட்ரி. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவும் ஒரு பார்சலாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு சோழா அண்ட் ஃபாரின் ட்ரேட், சோழர்களும் பன்னாட்டு வணிகமும். The Cholas excelled in foreign trade and maritime activity. They extended their influence overseas to China and Southeast Asia. Towards the end of the 9th century, southern India had developed vast extensive maritime and commercial activity. The South Indian guides played a major role in inter-regional and overseas trade. The best known of these were the Manigramam and Ayurveda guides. The encouragement given by the Chola court gave impetus to the expansion of Tamil Merchant Association such as the Ayurveda and Manigramam guides in Southeast Asia and China. The Cholas, being in possession of ports of both the west and the east coast of peninsular India, were at the forefront of these ventures. இந்த சோழர்கள் பன்னாட்டு வணிகத்திலேயும் கடல் சார்ந்த செயல்பாடுகளிலேயும் சிறந்து விளங்கினாங்க. அந்த கடல் சார்ந்து கடல் கடந்து சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அந்த வணிகத்தை பரவியது. இந்த 9th செஞ்சுரியில் இறுதியில் இந்த தென் ஆசியாவில் பெருமளவில் கடல் சார்ந்த வணிக நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இந்த உள்நாட்டுகளுக்குள்ளேயும் கடல் கடந்தும் இந்த வியாபாரம் தென்னிந்தியாவில் கூட்டமைப்பு மூலமாக பெருகி இருந்தது. இந்த மணிகிராமம் மற்றும் அயோவா கூட்டமைப்பு இரண்டுமே அதனுடைய பெயர் பெற்றவையாக இருக்குது. அந்த சோழர்களுடைய நிர்வாகம் அந்த தமிழ்நாட்டில் அந்த வணிகர்கள் சங்கம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் சீனாவில் உள்ள அயோவா மற்றும் மணிகிராமம் இந்த கூட்டமைப்பாக மேம்படுத்த ஊக்குவிக்கப்படுத்துது. இந்த வியாபார பணிகள் யாவுமே இந்திய தீபகற்பத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் சோழர் காலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. எப்போ நடைபெற்றது சிறப்பாக? அந்த சோழர்கள் காலத்தில். தென் நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். Countries across the world are endowed with natural resources of various kinds, but no single country uniquely possesses all natural resources required for its people. Due to varying climatic conditions prevailing across the world, certain resources are abundantly available in some countries, while these resources may not exist or may not be available to the required extent in other parts of the countries. This situation paves way for international business. In other words, countries with surplus resources have to exchange them with other countries for its deficient resources. For example, Gulf countries are super rich in petroleum resources, but they do not have any other essential resources needed for human existence. Hence, they have existence the surplus petroleum resources
to buy other essential resources from other countries where they are available abundantly. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் வெவ்வேறு வகையான இயற்கை வளங்களை தன்னகத்தை கொண்டிருக்குது. ஆனால் எந்த ஒரு நாடும் தனக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் ஒருங்கே பெற்றிருக்கவில்லை. எந்த ஒரு நாடுமே என்ன பண்ணால் அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்களை ஒரே மாதிரி பெற்றிருக்கல. இந்த நிலவியல் அமைப்பின் காரணமாக, அதாவது ஜியோக்ராஃபிக்கல் டேர்ம்ஸ் பிரகாரம் அது சில நாடுகள் என்ன பண்ணியிருக்கு, குறிப்பிட்ட இயற்கை வளங்களையும் பெருமளவு கிடைக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இயற்கை வளங்கள் அதிக அளவில் கிடைக்குது. சில நாடுகளில் என்ன தேவையான அளவுக்கு கிடைக்காமலும் இருக்குது. இந்த காரணிகள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு அமையுது, அடிப்படையாது. ஸோ வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதிகமாக, அதாவது உபரினா என்ன, அதிகமாக இருக்கக்கூடிய வளங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் அந்த வளங்களை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த கல்ஃப் கண்ட்ரிலையும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்காது, நேச்சுரல் ப்ராடக்ட் அதிகம் கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த வளைகுடா நாட்டில் இந்த பெட்ரோலிய வளத்தை அதிகமாக பெற்றிருக்குது. ஆனால் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வளங்களை அங்கே கிடைக்காம போயிடுச்சு. எனவே அதை தங்கிட்ட இருக்கக்கூடிய அதிகமான பெட்ரோலிய வளத்தை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தனக்கு தேவையான பழம், தானியம், காய்கறிகள் போன்றவற்றை அவங்க அவசியமாக வாங்கிக்கிறாங்க. Similarly, some advanced countries produce goods and services of good quality at affordable prices using shop-listed techniques. The developing countries and least developed countries cannot afford to produce those goods with their limited technical know-how. In such a case, international business enable those countries to buy those goods from advanced countries. This makes it necessary for international business. அதே மாதிரி சில வளர்ந்த நாடுகள் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் காரணமாக அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க, பொருட்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய சேவைகளையும் குறைவான விலைக்கு உற்பத்தி செய்கிறாங்க. அது வளரக்கூடிய மற்றும் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின்மை காரணமாக அவ்வாறு அதை உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த நாடுகள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் மற்ற நாடுகள்கிட்டருந்து வாங்குவதற்கு இந்த அயல்நாட்டு வியாபாரம் வழிவகுக்குது. இதனுடைய காரணத்தால் தான் அந்த அயல்நாட்டு வியாபாரம் என்னாகுது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் அது நெசசரியாகவும் இருக்குது, முக்கியமாகவும் இருக்குது, அது அவசியமாகவும் இருக்குது. The next, in short, uneven distribution of natural resources across the world and specialization attained by certain countries in the production of certain products push those countries to exchange goods and services with one another. This exchange warrants international trade or international business. இந்த சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சமமாக அமைய பெறாததும், சில நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை உற்பத்தி செய்கிறதுல சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியதும், பொருட்கள் மற்றும் அதனுடைய சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்றதுலையும் அவசியமாக இருக்குது. இந்த பரிமாற்றத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அயல்நாட்டு வியாபாரம், அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஆர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியது. தென் டுடே we live in a world where the obstacles to the exchange of the goods and technology have been sustainably reduced. Due to advancement of technology, the national economic are increasingly becoming borderless and getting progressively integrated into the world economy. The contemporary world is called as global village business in today's context. In next restricted
to the mere boundaries of the country, but also expand to boundaries of the several other countries due to dominance development and the information and communication technology and rapid advancement in transportational system. More and more firms engage in international business, which presents them with numerous opportunities for their faster economic growth and increased gain. நம்ம வசிக்கக்கூடிய இன்னைய உலகத்தில் இந்த பொருட்களும் அதனுடைய சேவைகளை பரிமாறிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய தடைகள் அதிக அளவில் குறைந்திருக்கு. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் உலக பொருளாதாரத்தோடு ஒருங்கிணைக்கும் வகையில் மாற்றம் அடைந்துள்ளது. இப்போ இருக்கக்கூடிய அதாவது தற்கால உலகமயமானது உலக அளவில் கிராமம் என்று சொல்லப்படுது. அந்த தேசிய பொருளாதாரம் அப்படின்றது அந்த எல்லைகள் இல்லாததாகவும் உலக பொருளாதாரத்தோடு அதிகமாக ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் இருக்குது. அந்த தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐசிடி அது போக்குவரத்தில் ஏற்பட்ட அசுர வளர்ச்சியின் காரணமாக இந்த அயல்நாட்டு வியாபாரத்தில் அதிக நிறுவனங்கள் ஈடுபட்டு அதிக லாபத்தையும் விரைவான பொருளாதார வளர்ச்சியும் அடைய முனைகிறது. India has been trading with other countries fairly for a long period of time. It has played a vital role in international business from the ancient period, but it has of late considerably speeded up the process of integrating with the world economy and phenomenally increased its foreign trade and investment. இந்தியா நீண்ட காலமாக மற்ற நாடுகளோடு என்ன பண்ணுறது வியாபாரம் செய்துட்டு வருது. இந்த பண்டைய காலத்தில் இந்த அயல்நாட்டு வியாபாரத்தில் மிக முக்கியமான பங்கு ஆற்றி வந்தது. அப்போ இருந்தே தற்போது அந்த உலக பொருளாதாரத்தோடு மிக வேகமாக இணைந்து அந்த வெளிநாட்டு வணிகத்தையும் முதலீடுகளையும் அதிகரிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய போது அந்த பொருளாதாரத்தையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வணிகத்தையும் முதலீடுகளையும் அதிகரிச்சுட்டே வருது. Okay dear students, we will meet in next class.